ஓகே, இன்னொரு பக்கம் விஜய் வராரு, பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்றாரு, இந்த 96க்குள்ளதான் அவரு வராரு. அப்ப அவருக்கான ஸ்பேஸ் ஸ்கோப் இல்ல. இந்த விவாதமே தவறுன்னு நான் நினைக்கிறேன். நான் திருப்பியும் என்னுடைய புரிதல் என்னன்னா, அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் எடுத்தவனே எப்பயுமே நாங்க ஆளுங்கட்சி, நாங்க முதல்வர் வேட்பாளர்ங்கிறது சொன்னதே கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய ஐடியாலஜிக்களை பெரும்பாலும் சமூகத்துல ரொம்ப கடைநிலை ஊழியர்களோட இருந்து அவங்க பயணம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அரசியலுங்கிறது முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே ஒரு பெரிய பயணமா நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய நோக்கம். அரசியலுங்கிறது நீங்க ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும். அது கிரவுண்ட் லெவல்ல நம்ம போய் ஒர்க் பண்ணணும். அது அப்படி அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைக்கலன்னு நீங்க இந்த போராட்டங்களை நீங்க எப்படி நடத்தணும்னு தெரியணும். ஆனா சினிமா பிரபல்யம் சுற்றுப்பயணம் வேணும். பிரபலம்ங்கிறது சிரஞ்சீவி கட்சியை ஆரம்பிச்சாரு. அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல? ஆர்கனைசேஷன் செட்டப் ஏன் உருவாக்க முடியல? பிரபலம்ங்கிறது நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். நீங்க வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு பிரபலம். நீங்க ஃபீல்ட்ல பிரபலம் ஆயிட்டீங்கன்னா டெய்லி ஃபீல்டுக்கு வரணும், சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரபலம் போய் உங்களுக்கு சிந்தனைகள் தான் வரும். உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன பாலிசிங் இருக்கு, உங்களுடைய டீம் யாரு, உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு நீங்க எந்த கருத்துக்களை உள்வாங்கி இருக்கீங்க,